ஆப்கி அதாலத்ல டெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எதிரிகளை பற்றி, அடிப்படை இல்லாத விஷயங்களை பற்றி மட்டுமே பேசுவார். உங்களுக்கு ஒரு 2-3 விஷயம் ஞாபகப்படுத்துறேன். மே 18, 2019 ஒரு அறிக்கையை பார்த்தேன், BBC. அதுல நீங்க சொல்லியிருக்கீங்க, பிஜேபி என்னோட பாதுகாப்பு அதிகாரிகளை வச்சே கொல்ல முடியும், என் பாதுகாப்பு பணியாளர்கள் பிஜேபிக்கு தான் ரிப்போர்ட் பண்றாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, அந்த அளவுக்கு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. என் மேல அட்டாக் நடந்தது. நீங்க ரொம்ப சீனியர் பத்திரிகையாளர், ஒரு முதலமைச்சர் மேலேயே இவ்வளோ ரிப்பீட்டட் அட்டாக் நடக்கிறத நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படி நடக்குது? நான் எதுக்காக அப்படி சொல்றேன்னா, அதாவது என்னுடைய செக்யூரிட்டிஸ் எல்லாமே, இங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு தான் ரிப்போர்ட் பண்றாங்க. அதுல என்னோட கண்ட்ரோல் எதுவுமே இல்லை. ஸோ அட்டாக் நடந்த விஷயத்துல எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் நடக்கல, அதுக்கான காரணமும் தெரிய வரல. இது நம்புற மாதிரி இருக்கா? ஒரு முதலமைச்சர் மேல ரிப்பீட்டட்லி அரசாங்க ஃபங்க்ஷன் நடக்கும்போது, ஒரு அரசாங்க ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ் மேல ஏறி இங்க வீசிட்டு போறாங்க. இப்படிலாம் நடக்குமா? அங்க பக்கத்துல எல்லா ஆபீசர்ஸும் இருக்காங்க, பெரிய பெரிய டிக்னிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. எப்படி நடக்கும்? இதை நான் ஒத்துக்கிறேன். ஜனநாயகத்துல இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. தேர்ந்தெடுத்த பிரதிநிதி மேல இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு செக்யூரிட்டி இருக்காங்களா? இல்ல, அந்த எல்லா செக்யூரிட்டியும் அவங்களுக்கு தான் ரிப்போர்ட் பண்றாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அவங்களுக்கு இத பத்தி அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணாலும், எனக்கு ரிப்போர்ட் பண்ணாலும் அவங்களோட பொறுப்பு தானே. டெல்லி செக்யூரிட்டி, டெல்லி முதலமைச்சர், அமைச்சர்களுக்கு செக்யூரிட்டி, அதெல்லாம் அவங்க தான் இன்ஷூர் பண்ணணும். இன்னொரு அறிக்கையை இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன். ஜனவரி 16, 2019 நீங்க உங்க கட்சி ஊழியர்கள் கிட்ட சொல்றீங்க, மோடி ஒரு ஹிட்லர், அவர் திரும்ப பவருக்கு வந்துட்டா தேர்தல் நடத்த விட மாட்டாரு, கான்ஸ்டிடியூஷனே மாத்திடுவாருன்னு சொல்லியிருக்கீங்க. அதான் தேர்தல் நடத்துறாருல, நீங்களும் போட்டிடுறீங்களே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, தேர்தல் நேரத்துல அவரு என் மேல குற்றம் சாட்டுவாரு, நானும் அவர் மேல குற்றம் சாட்டுவேன். மார்ச் 18, 2016 இது தேர்தல் டைம் கிடையாது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. நீங்க ஜட்ஜஸ் பேசும்போது நான் கேட்டேன், அதாவது அவங்க போனெல்லாம் டேப் செய்யப்படுதுன்னு. நிறைய ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க. நீங்க தான் ஸ்மைல் பண்றீங்களே. எனக்கெல்லாம் யாரும் சொல்லல. நிறைய ஜட்ஜஸ் சொல்லுவாங்க அவங்க போன் டேப் செய்ய. அரசாங்கம் உளவு பாக்குறாங்கன்னு சொல்றீங்களா? அப்ப உங்க அரசாங்கம் அப்படிதான் நடக்குதா? கண்டிப்பா நடக்கும். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பண்ணாங்க, இப்ப பிஜேபி பண்ணுது. அப்ப அரசாங்கத்துல நீங்களும் யாரையாவது உளவு பாக்குறீங்களா? என்கிட்ட அப்படி எதுவும் இல்ல. அதாவது என்கிட்ட போலீஸ் இல்ல, லா அண்ட் ஆர்டர் இல்ல, கிரிமினல் சம்பந்தப்பட்ட எதுவும் இல்ல. அப்ப டிசம்பர் 15, 2015 ஒன்னா சொல்லிக்கிட்டு அப்படியே பின்னாடியே போறேன். மோடி என் கூட அரசியல்ல போட்டியிட முடியாததுனால சிபிஐ அவர் அனுப்புறாரு, மோடி ஒரு சைக்கோபாத் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. கடந்த 5 வருஷங்களா நான் பலவிதமான சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கேன். என்னோட ஆஃபீஸில் சிபிஐ ரெய்டு நடத்தப்பட்டுச்சு. என் வீட்டில் டெல்லி போலீஸ் ரெய்டு நடந்துச்சு. என் பெட்ரூம்ல டெல்லி போலீஸ் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு போயிருக்கு. யோசிச்சு பாருங்க, சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் வீட்டில் அதே ஸ்டேட் போலீஸ் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாம சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் பெட்ரூமை அலசி ஆராய்ஞ்சிட்டு போயிருக்காங்க. அவங்களோட நோக்கம் என்ன? ஏதாவது ஃபைல்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துருக்காங்க. பெட்ரூம்ல தான் அதெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் அந்த மாதிரி எந்த பேப்பர்ஸும் வச்சுக்கிறதில்ல. அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள நான் போல. ஏன் இப்ப என்ன ஆச்சு? கூட்டு சரியா? நீங்களும் எதுவும் சொல்றதில்ல, அவரும் எதுவும் பேசுறதில்ல? இல்ல, அப்படிலாம் இல்ல. எப்பதான் ஒரு இஷ்யூ எடுத்தாங்களோ அப்பெல்லாம் நான் பேசியிருக்கேன். இஷ்யூ பத்தி பேசாம நான்லாம் தேவையில்லாம பேச. நான் சில டேட்டாக்களை அனலைஸ் பண்ணியிருக்கேன். 2016 நீங்க உங்க ட்வீட்ஸ்ல 124 முறை நரேந்திர மோடியை குறிப்பிட்டிருக்கீங்க, அதாவது அவரை பத்தி பேசியிருக்கீங்க. 2017 33 தடவை தான் அவர் பேரை சொல்லியிருக்கீங்க. மார்ச் 1, 2017 இருந்து மார்ச் 2, 2018 வரைக்கும் அவரோட பேரு ஒரு தடவை கூட உங்க ட்வீட்ல வரவே இல்லை. 18க்கு அப்புறமா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அதோட ஃபுல் அனாலிசிஸ் எனக்கு இன்னும் கிடைக்கல. அதோட டேட்டா வரைக்கும் இன்னும் எனக்கு கிடைக்கல. டேட்டா 16க்கு அப்புறம் ரெடியூஸ் ஆயிட்டே போகுது. அது இதுல என்ன ரகசியம் இருக்கு? இதுல எந்த ரகசியமும் இல்ல. எந்த ரகசியம்? நீங்க ரகசியத்தை சொல்ல விரும்பலையா? இல்ல, அப்படி எதுவும் இல்ல. என்னோட லட்சியம் எப்பவும் ஒண்ணுதான், டெல்லி மக்களுக்கு நல்லது செய்யணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு வேலை நின்றுடுச்சுன்னா நாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்ஜி சார் கிட்ட. இதுக்கு முன்னாடி எல்லா ஃபைல்ஸும் எல்ஜி சார் கிட்ட தான் போயிட்டு இருந்தது. சிசிடிவி கேமரா ஃபைல்ஸ் ஒரு 2-2.5 வருஷமா எல்ஜி சார் கிட்ட பெண்டிங்லேயே இருந்தது. நாங்க எப்போ போனாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க சார்னு கேட்பேன். அடுத்த வாரம் முடிச்சிடலான்ருவாரு, ஆனா எதுவும் பண்ண மாட்டாரு. அதுக்கப்புறம் நானும் மனுஷன் ஒரு தடவை போய் கேட்டோம், அடுத்த வாரம் முடிஞ்சிடும்னு சொன்னாரு. இங்கே உட்காந்துக்கிறோம், முடிச்சதுக்கப்புறம் போறோம்னு சொன்னோம். 1 வாரமோ 2 வாரமோ கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. 10 நாள் போராட்டம் நடத்தணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
அதாவது இந்த மக்களுக்காக தான் சிசிடிவி கேமரா ஃபைல்ஸ் கிளியர் பண்றதுக்காக, மொஹல்லா கிளினிக்காக, இபி ரேட் குறைக்க, தண்ணி வசதிக்காக இதுக்கெல்லாம் போராடி இருக்கேன். முதல்ல கையெடுத்து கும்பிடுவேன், அப்புறம் காலில் விழுவேன். அதுக்கப்புறமா எதுவும் நடக்கலன்னா போராட வேண்டியதா இருக்கும். ஸோ பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எந்த மாதிரி அரசாங்கம் வேணும்? வேலை செஞ்சு முடிக்கிற அரசாங்கமா இல்ல போராட்டம் நடத்தக்கூடிய அரசாங்கமா? அந்த வேலைகளை செய்ய வைக்கிறதுக்காகத்தான் பல நேரம் போராட வேண்டியதா இருக்கு. அந்த வேலைகள் எல்லாம் நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. டெல்லி அரசு பள்ளிகள்ல நீங்க பல மாற்றங்களை பார்த்திருப்பீங்க. பிஜேபி இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டேட்ல இது நடந்திருக்கா? பல வருஷங்களா பிஜேபி ஆட்சியில இருந்திருக்குது. எப்பயாவது ஒரு தடவை வெளியில இருக்கிறத விட்டுருங்க. யூபி, ஹரியானா, நீங்க எம்சிடிஏவே கூட எடுத்துக்கோங்க. என்னைக்காவது பண்ணிருக்காங்களா? ஹாஸ்பிட்டல் எப்பயாவது மேம்படுத்திருக்காங்களா? அவங்களோட ஏதாவது ஒரு ஸ்டேட் சொல்லுங்க. உத்தரப்பிரதேசல 24 மணி நேரம் ஐபி கிடைக்குதா? ஹரியானால 24 மணி நேரம் ஐபி இருக்கா? நீங்க இதை நினைச்சு சந்தோஷப்படணும். மத்த ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்டோட எம்பிஸ், அமைச்சர்கள் உங்க வேலையை பார்க்க வராங்க. அதாவது இந்த தடவை டெல்லி அரசாங்கத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது. அதாவது பல கட்சிகள் ஒன்னா சேர்ந்திருக்கு. முதல்ல டெல்லியில 3 கட்சிகள் இருந்தது. பிஜேபி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி. இந்த தடவை எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. பிஜேபி, ஆம் ஆத்மி, ஆர்ஜேடி, எல்ஜேபி, ஜேடியு. நாடு முழுக்க இருந்து எங்க இருந்தெல்லாம் வந்தாங்களோ தெரியல. இவங்க எல்லாரோட நோக்கம் ஒண்ணுதான், கெஜ்ரிவாலை தோக்கடிக்கணும். ஆரம்பத்துல அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து திரண்டு வந்தாங்க. எங்களால ஒன்னும் பண்ண முடியல. இப்ப எல்லா முதலமைச்சர்களும் வராங்க. முந்தானேத்து விஜய் ரூபானி வந்தாங்க. ஒரு மாநாட்டுல என்ன பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாங்க. மக்களால அதை பார்க்க முடியல. மக்கள் எந்திரிச்சு கேள்வி கேட்டாங்க, குஜராத்ல இபி என்ன ரேட்டுன்னு. யூனிட்டுக்கு 10 ரூபான்னாங்க. ஆனா கெஜ்ரிவால் எங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறதா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல குஜராத்துக்கு போய் அவங்க இபியை பாருங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஸ்பீச் கொடுங்கன்னாரு. நேத்தி கட்டர் சார் வந்தாரு. கட்டர் சார் வந்து என்னை பத்தி இஷ்டத்துக்கு திட்ட ஆரம்பிச்சாரு. அங்கேயும் மக்கள் கேட்டாங்க, கட்டர் சார் உங்க ஊர்ல எவ்வளவு நேரம் இபி வருதுன்னு. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம். நாங்க அங்க கெஜ்ரிவால் 24 மணி நேரம் ஃப்ரீயா தரதா சொன்னாரு. நீங்க உங்க மாநிலத்துக்கு போங்க, அங்க போய் சரி பண்ணிட்டு அப்புறம் இங்க வந்து பேசுங்க. வர்றவங்க எல்லாருடைய லட்சியம் ஒன்னே ஒண்ணுதான். நான் சொல்றேன் நான் ஸ்கூல்ல சரி பண்றேன், அவங்க கெஜ்ரிவாலை நீக்குங்கன்றாங்க. நான் சொல்றேன் நான் ஹாஸ்பிட்டல்ல சரி பண்ணுங்கன்னு, அவங்க சொல்றாங்க கெஜ்ரிவாலை தோக்கடிக்கணும்னு. அவங்க மொத்த லட்சியமும் என்ன தோக்கடிக்கிறது தான். டெல்லியோட முன்னேற்றத்தை நீங்க ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் சரி பண்றேன்னு சொல்றீங்க, நாங்க கெஜ்ரிவாலை சரி பண்றோம்னு அவங்க சொல்றாங்க. கெஜ்ரிவாலை இவங்க தான் சரி பண்ண முடியும். இவங்க கையில தான் அந்த சக்தி இருக்கு. ஆனா நீங்க சொல்றீங்க எல்லா கட்சியும் ஒன்னும் சேர்ந்துருச்சு, அதாவது காங்கிரஸ், ஜேடியு, பிஜேபி. நீங்க அந்த நாளை மறந்துட்டீங்களா? நீங்க கொல்கத்தா போனப்போ நீங்களும் மம்தா பானர்ஜி, சரத் பவார் எல்லாரும் ஒன்னு சேர்ந்தீங்க மோடிஜியை தோக்கடிக்கிறதுக்கு. மக்கள் என்ன தோக்கடிச்சிட்டாங்களே. ஜனநாயகத்துல மக்கள் தான் முதலாளியா இருக்கிறாங்க. ஆனா இப்போ மக்கள் தான் என்ன தோக்கடிச்சிட்டாங்க.